இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தோம், மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு எண்ணம் இருக்குது. இது மாதிரி அடிக்கடி நடக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பகல்லையே ஒரு 10-20 தடவைக்கு மேலே யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது எக்ஸசிவ் யூரினேஷன். இந்த கண்டிஷனில் நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம டெஸ்டெல்லாம் எடுத்துட்டோம். சிலருக்கு சிறுநீர் பை இறக்கம் இருக்குது, பெண்களா ஆண்களா 2 பேருக்குமே சிறுநீர் பை இறக்கம் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அல்லது ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் சம் கேசஸ் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, அது போய் யூரினரி பிளாடரை அழுத்திட்டுருக்கு, அதனால் யூரின் அடிக்கடி போயிட்டு இப்போ தான் போன மாதிரி இருக்குது, மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதுக்கு இப்போ ரிப்போர்ட் வந்துருச்சு, இதுதான் ரீசன். அதாவது மேபி பெண்களாக இருந்ததுன்னா ப்ரொலாப்ஸ் யூட்ரஸாக இருக்கலாம், அல்லது யூரினரி பிளாடர் சிறுநீர் பை இறக்கம் இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், விதைப்பை வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிப்போர்ட் வந்துருச்சு, இதுக்கான ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸில் தான் இருக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குங்க, முழுசாக பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா, இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண்களுக்கு ஒரு ப்ராப்ளம், வயதான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏன் வருது? வயது மூப்பு தான் காரணமா? கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் கம்பேரிட்டிவாக பாருங்கள், உங்களை விட ஏஜில் இருக்கிற நிறைய பீப்புள் எல்டர்லி பீப்புள் நல்லா தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ப்ராப்ளம் வருது? உங்கள் பாடி இப்போது இந்த ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப சிவியர், அதாவது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் போய் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முன்னாடியே உங்களோட பாடி ஆனால் சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கணும். என்ன சொல்லிட்டு இருந்திருக்கோம்? காதில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கிறது, இடுப்புக்கு கீழே தெம்பு இல்லாமல் இருக்கிறது, இடுப்பு வலி வர்ற மாதிரி இருக்கிறது, மெனோபாஸ் ஒன்று ஏர்லி மெனோபாஸாக இருக்கலாம் அல்லது லேட் மெனோபாஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப மென்சஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமான மென்சஸ் சைக்கிள், யூரினில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருந்திருக்கணும். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஏதாவது ஒரு சிரமங்கள் யூரின் சம்மந்தமாகவோ இடுப்பு கீழேயோ இருந்திருக்கணும். இதை நீங்கள் வாட்ச் பண்ண தவறி இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. யூரினரி பிளாடர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு, ஆப்ரேஷன் இல்லாத தீர்வு.